அண்ணா வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் சேதுராம். நீங்கள் எந்த ஏரியாங்க? இங்கே கோபிக் பக்கத்தால் செட்டியாம்பாளையம்னு சொல்லி. நீங்கள் எத்தனை வருஷமாக டிராக்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? டிராக்டர் ஒரு 10 வருஷமாக. சரிங்க. என்னென்ன வண்டியெல்லாம் ஓட்டிக்கிறீங்க? ஃபோர்டு. சரிங்க. மகேந்திரா. அப்புறம் இப்போ இந்த வண்டி எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த வண்டி எடுத்து 1 வருஷம் ஆகும். எவ்வளோ ஓட்டிக்கிறீங்க? 1200. இப்போ ஓட்டுறதுக்குள்ள எப்படி இருக்குங்க? வைப்ரேஷனு, ஹீட்டு அந்த மாதிரி? வைப்ரேஷனு, ஹீட்டு ரெண்டுமே எதுவும் பெருசாக இல்லை. சரிங்க. ரொம்ப டஸ்ட்டில் ஓட்டினா மட்டும் முன்னாடி இறக்கும், அதை க்ளீன் பண்ணி தான் ஓட்டி ஆகும். அது மட்டும் ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். மேலே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. மேலேயுமே ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருந்தா. மற்றபடி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குது. எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. கலப்பைக்கு ரொட்டாவேட்டருக்குங்க எல்லாமே நல்லா இருக்குது. உங்ககிட்ட என்னென்ன இம்ப்ளிமெண்ட் எல்லாம் இருக்குதுங்க? நம்மக்கிட்ட ரொட்டாவேட்ரு, 5 கலப்பை, மல்ச்சரு. சரிங்க. எல்லாருமே இந்த இம்ப்ளிமெண்ட் எல்லாம் இருக்குங்க. மைலேஜ் எப்படிங்க? மைலேஜ் வாழைக்கெல்லாம் 8 லிட்டரு. சரிங்க. 6 to 8 ஃபீல்டை பொறுத்து. அப்புறம் மித்ததுக்குமே ரொட்டாவேட்டரும் நாங்கள் பெருசு வச்சுக்கிறங்காட்டி நார்மல் ரொட்டாவேட்டருக்கும் அதுக்கும் 7 போகும். 7 போகுது. 6 to 7. சரிங்க. கலப்பைக்குங்க? 5 கலப்பைக்கு இதுக்கு 5லேருந்து 6 போகும். இப்போ ஏக்கர் கவரேஜ் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? ஒரு ஏக்கர் கலப்பை எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? கலப்பை அளவுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஏக்கரை 5 கலப்பைக்கு 1 மணி நேரம். சரிங்க. ரொட்டாவேட்டருக்குங்க? ரொட்டாவேட்டருமே காட்ட பொறுத்துங்க. 1 மணி நேரத்துலேயும் ஓட்டுறதுக்கு 2 மணி நேரம் அந்த மாதிரி. ஃபீல்டை பொறுத்து. என்ன கீரில் ஓட்டுறீங்க கலப்பையெல்லாம்? கலப்பையெல்லாம் இப்போ 5 கலப்பையெல்லாம் மீடியம் ஃபஸ்ட்டு. சரிங்க. அப்புறம் இதில் கொக்கி கலப்பை இதெல்லாம் ஹை ஃபஸ்ட்டு, ஹை செகண்டு அந்த மாதிரி. ரொட்டாவேட்டருங்க? ரொட்டாவேட்டரும் காட்ட பொறுத்து தான். லோ ஃபஸ்ட்லேருந்து லோ டாப் வரைக்கும் ஓடுறோம். சரிங்க. இப்போ வாழைக்கெல்லாம் எப்படிங்க? டீசல் எப்படி போகுதுங்க? பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுங்க? வாழைக்கு பரவாயில்ல, எல்லா பெரிய வாழையிலேருந்து எல்லாமே ஓட்டிடுறோம். சரிங்க. அதுவும் வாழை பொறுத்து டைம் ஆகுது. வாழை என்ன கண்டிஷனோ அதை பொறுத்து டைம் ஆகுதுங்க. ஆவரேஜாக எவ்வளோ நேரம் ஓடுதுங்க ஏக்கரா? ஆவரேஜாக ஒரு 5 to 6. 5 to 6 மணி நேரம் ஓடுதுங்க. மற்றபடி உங்களுக்கு எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுங்களா டிராக்டரில்? ஆல்ட்ரேஷன்னா இந்த எக்கனாமி இது மாற்றுறது இன்னும் முன்னாடியே கொடுத்துருந்தா இருக்கும். சரிங்க. அப்புறம் மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த கலப்பையோட பர்ஃபார்மன்ஸு, ஏடிடிசி சென்சிங்கு, செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குதுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து பார்த்தோம். ஸோ மகேந்திராவில் நோவோ சீரீஸு 60 HP, 65, 75 இந்த மாதிரி 3 மாடல் இருக்குது. இதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் எப்படி இருக்குது, அதில் எதாவது அப்டேட் வேணுமான்னு சொல்லிவிட்டு. சென்சிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக வேலை செய்யுது. டிராக்டர் வந்து பழைய மாடலுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.